our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் சில பேர் உங்களை தள்ளிவிட முயற்சிக்கிறார்கள், உங்களை குறைத்து பேசுகிறார்கள், உங்களுக்கு எதிராக நின்றிருக்கிறார்கள். ஆனால் அதே மனிதர்களின் வாயிலிருந்தே உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் என்றால் உங்கள் சத்துருவே உங்களை ஆசிர்வதிக்க போகிறார். இது கற்பனை இல்லை, வேதாகமத்தில் நடந்த உண்மை. இன்றைய வசனம் உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றும். கடைசி வரை கேளுங்கள். இந்த வீடியோவின் இறுதியில் 3 அசாதாரண வாக்குத்தத்தங்கள் உங்கள் இருதயத்தில் பதியும். அவை உங்கள் நாளை வித்தியாசமாக்கும். முழுவதும் பாருங்கள். சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான் என்ற வாக்குத்தத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். வேதத்தில் உள்ள இந்த அருமையான வசனத்திலே அடுக்கடுக்கான வாக்குத்தத்தங்கள் இணைந்திருக்கின்றன. நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்று வேதம் சொல்லுவது எத்தனை மகிழ்ச்சியானவை. இந்த ஆசிர்வாதத்தின் காரணம் என்ன என்பதையும் அடிப்படை முகாந்தரம் என்ன என்பதையும் நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களானால் இந்த ஆசிர்வாதங்களை நீங்களும் சுதந்தரித்துக் கொள்ளலாம். தாவீதை துரத்தி வேட்டையாடும்படி ராஜாவாகிய சவுல் தீவிரமாக இருந்தான். அப்படி ஒரு காட்டுக்கு வந்தபோது சவுல் களைப்படைந்து ரதத்தின் அருகே நித்திரை பண்ணினான். தாவீதும் அவரது படைத்தலைவனாயிருந்த அபிசாயும் அதை பார்த்தார்கள். இப்போது தாவீதின் முன்னால் 2 வழிகள் இருந்தன. ஒன்று சத்துருவை அழிக்கும் வழி, மற்றொன்று தேவனை நம்பும் வழி. அவன் எதை தேர்ந்தெடுத்தான்? அபிசாய் தாவீதை பார்த்து, தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், ஒரே குத்தாக சவுலை உருவ குத்தி விடுகிறேன் என்று சொன்னபோது தாவீது என்ன சொன்னார் தெரியுமா? தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார் என்று சொல்லி சவுலின் ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போனார்கள். அதை ஒருவரும் காணவில்லை, அறியவும் இல்லை, ஒருவரும் விழித்து கொள்ளவும் இல்லை. கர்த்தர் தன்னை தாவீதின் கையில் ஒப்பு கொடுத்தும் தாவீது தன்னை கொல்லாமல் தப்புவித்த இந்த செயல் சவுலின் உள்ளத்தை உடைத்தது. ஆகவே சவுல் தாவீதை நோக்கி, நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே, திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாயிருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன். இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றான். பிரியமானவர்களே, இதை கொஞ்சம் நிறுத்தி யோசியுங்கள். தன்னை கொல்ல வந்தவனே இப்போது மண்டியிட்டான். இதை செய்தது தாவீதின் வாள் அல்ல, தாவீதின் பொறுமையும் தேவனுடைய கரமும் மட்டுமல்ல. சவுல் மனம் நெகிழ்ந்து தாவீதை, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்று சொல்லி ஆசிர்வதித்தார். பிரியமானவர்களே, கர்த்தர் இதே வார்த்தைகளை சொல்லி உங்களை ஆசிர்வதிக்க வேண்டுமானால் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேல் கைகளை போடாதிருங்கள். அவருக்கு விரோதமாய் பேசவோ எழுதவோ செய்யாதிருங்கள். ஏனென்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கர்த்தருக்கு விசேஷமானவர்கள். பிரியமானவர்களே, பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தையும் பலவானிடத்திலிருந்து உத்தரவாதத்தையும் கொண்டு வருகிறவர் நம்முடைய ஆண்டவர். தீமை செய்கிற கைகளை கூட உங்களுக்கு உதவி செய்கிற கரமாய் மாற்றுவார். நீங்கள்
நீங்கள் இந்த உலகத்தின் வழியாக ஒரே ஒரு முறை கடந்து செல்லுகிறீர்கள். யாரிடமும் எந்த விரோதத்தையும் சம்பாதித்து கொள்ளாதிருங்கள். நீங்கள் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே சத்துரு சாத்தான் மட்டுமே. உங்களுடைய யுத்தம் அவனோடு கூட மட்டுமே இருக்கட்டும். ஆசீர்வாதம் எப்படி வந்தது என்று இதுவரை பார்த்தோம். இனி பார்க்க போகிறோம் அந்த 3 வாக்குத்தத்தங்கள் இன்று உங்கள் வாழ்க்கையில் எப்படி நிறைவேறும் என்று. நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன். நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய். இதுதான் இன்றைய வீடியோவின் மிக முக்கியமான பகுதி. பிரியமானவர்களே, இந்த 3 வாக்குத்தத்தங்களையும் இன்னும் ஆழமாக உங்கள் இருதயத்தில் பதியுங்கள். நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது தேவனுடைய முத்திரை. அந்த முத்திரை உங்கள் மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. சவுல் தாவீதை துரத்தினான், வேட்டையாடினான், அழிக்க முயற்சித்தான். ஆனால் இறுதியில் அதே சவுலின் வாயிலிருந்து நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்ற வார்த்தை புறப்பட்டது. காரணம் என்ன? தாவீது தேவனோடு நடந்தான், தேவன் தாவீதோடு நின்றார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் எத்தனையோ சவுல்கள் இருக்கலாம். உங்களை அடக்க நினைத்தவர்கள், உங்களை அழிக்க சதி செய்தவர்கள், உங்களுக்கு விரோதமாய் பேசியவர்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தாவீதை போல கர்த்தரின் வழியில் நடக்கும்போது அதே விரோதிகளின் வாயிலிருந்தே உங்களுக்கு ஆசிர்வாதம் வரும். ஏனென்றால் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக ஏற்கனவே நியமித்திருக்கிறார். அந்த ஆசிர்வாதத்தை எந்த மனிதனாலும் தடுக்கவே முடியாது. 2வது வாக்குத்தத்தம், நீ பெரிய காரியங்களை செய்வாய் என்பதை கவனியுங்கள். தாவீது அன்று காட்டிலே ஓடிக்கொண்டிருந்தான். மனித கண்களுக்கு அவன் தோல்வி அடைந்தவனாய் தெரிந்தான். ஆனால் தேவனுடைய திட்டத்தில் அவன் இஸ்ரவேலின் மகத்தான ராஜாவாக மாறவிருந்தான். பிரியமானவர்களே, இன்று உங்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கர்த்தருடைய திட்டத்தில் நீங்கள் பெரிய காரியங்களை செய்யவே பிறந்திருக்கிறீர்கள். உங்கள் தோல்வி உங்கள் முடிவல்ல, அது தேவனுடைய அடுத்த அத்தியாயத்திற்கான ஆரம்பம். காட்டிலே கஷ்டப்பட்ட தாவீது பின்னாளிலே எருசலேமின் சிங்காசனத்தில் அமர்ந்தான். யோசித்து பாருங்கள், சவுல் அவனை துரத்தாமல் இருந்திருந்தால் தாவீது இவ்வளவு பக்குவப்பட்டிருப்பானா? கர்த்தர் அனுமதிக்கும் ஒவ்வொரு சோதனையும் நம்மை பெரிய காரியங்களுக்கு தகுதிப்படுத்துகிற பயிற்சி என்பதை உணருங்கள். எனவே உங்கள் கஷ்டங்களை சாபமாக பாராதீர்கள். அவை உங்களை தேவன் வார்த்தெடுக்கும் முளை. 3வது வாக்குத்தத்தம், இதுதான் எல்லாவற்றிலும் மேலானது. கவனமாக கேளுங்கள். 3வது வாக்குத்தத்தம் இன்னும் மேலானது. மேன்மேலும் பலப்படுவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். மேன்மேலும் என்றால் நிறுத்தமில்லாமல், குறையாமல், தொடர்ந்து என்று அர்த்தம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் பலம் ஒரு நாள் மட்டுமல்ல, ஒரு வருஷம் மட்டுமல்ல, மேன்மேலும், அதாவது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகும். தாவீதின் வாழ்க்கையை பாருங்கள். அவன் ஆடு மேய்ப்பனாக இருந்த போதே தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், தேவனுடைய இருதயத்திற்கு பிரியமானவன். அந்த உள்ளம் காரணமாகவே அவன் யுத்த வீரனாகவும் தளபதியாகவும் உயர்ந்தான். பின்னர் ராஜாவானான். இது வெளிப்படையான உயர்வின் படிகள் அல்ல, உள்ளத்தில் ஆரம்பிக்கும் பலப்படுத்துவதன் படிகள். வீடியோவின் ஆரம்பத்தில் கூறினேன், சத்துருவின் வாயிலிருந்தே ஆசிர்வாதம் வரும் என்று. இப்போது புரிகிறதா? தாவீதை துரத்திய சவுலே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்று சொன்னான். உங்கள் வாழ்க்கையிலும் இதே நடக்கும், விசுவாசியுங்கள். பிரியமானவர்களே, இந்த 3 வாக்குத்தத்தங்களும் இன்று உங்களுக்கும் உரியவை. ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழுங்கள். பெரிய காரியங்களை
எதிர்பாருங்கள், மேன்மேலும் பலப்படுவீர்கள் என்று நம்புங்கள். கர்த்தர் தாவீதை கைவிடாதிருந்தது போல உங்களையும் கைவிட மாட்டார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைய வசனம் மீண்டும் ஒரு முறை உங்கள் இருதயத்தில் ஒலிக்கட்டும். நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன். நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய். இது தேவனுடைய வார்த்தை. இது உங்களுக்கானது, இன்றும் என்றும். இந்த வார்த்தை உங்களுக்காகவே என்று உணர்கிறீர்களானால் கமெண்டில் நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கும் ஒருவருக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். அன்பின் தேவனே, என் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். நான் புரியாமல் போராடி கொண்டிருக்கிற விஷயங்களையும் நீர் அறிவீர். இன்றைய இந்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன். நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்ற இந்த வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றும்படி வேண்டுகிறேன். தாவீதை போல என் வாழ்க்கையில் வரும் சோதனைகளிலும் நான் உம்மை நம்பி நடக்க கிருபை தாரும். என்னை எதிர்க்கிறவர்களிடமும் நான் பொறுமையுடன் இருக்க உதவி செய்யும். என் கைகளால் தீமை செய்யாமல் உம்முடைய சித்தத்தின்படி நடக்க என்னை நடத்தும். கர்த்தாவே, என்னை எதிர்க்கிறவர்களையே என் ஆசீர்வாதத்தின் காரணமாக மாற்றும். என்னை தடுக்க நினைத்த சூழ்நிலைகளையே என் முன்னேற்றத்திற்கான வழியாக மாற்றும். என்னை குறைத்தவர்கள் கூட என் வாழ்க்கையை உயர்த்தும் சாட்சியாக மாறட்டும். என்னை எதிர்த்த குரல்களே ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளாக மாறட்டும். என் வாழ்க்கையில் எந்த மனிதனும் என் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது என்று நான் நம்புகிறேன். நான் தோல்வியடைந்தவன் அல்ல, உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று நம்புகிறேன். நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் என்று விசுவாசிக்கிறேன். நான் நாளுக்கு நாள் மேன்மேலும் பலப்படுகிறேன் என்று அறிக்கை செய்கிறேன். கர்த்தாவே, என் வாழ்க்கையில் உம்முடைய கரம் வல்லமையாய் கிரியை செய்யட்டும். எந்த சோதனையும் என்னை உடைக்காமல் என்னை உருவாக்கும் கருவியாக மாறட்டும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய சமாதானமும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் என்னோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.